ஓம் சாந்தி. இன்றைய கலியுகத்துல பல லட்சம் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க. ஆனா நாம சங்கமிக பிராமணர்கள் மனிதர்கள் சொல்வதை கேட்காம பரமாத்மா நமக்கு என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளணும். பாபா சொல்றது தியாகத்துல மிக சிறந்தது தியாகம். நாம பாக்கியத்தை பெறுவதற்கு தியாகத்தினால பாக்கியத்தை பெற முடியும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு முரளியில பாபா தியாகம் செய்தீங்கன்னா நீங்க வெற்றி மூர்த்திகளாக ஆக முடியும். சோ வெற்றிக்கு ஆதாரம் தியாகம்தான். நாம எந்த அளவுக்கு குஷியாக உள்ளன்போடு நாம தியாக விருத்தியை அதிகரிக்கின்றோமோ அப்ப பிராமண வாழ்க்கையில ஈஸியா வெற்றி என்பது பெற முடியும். ஏன்னா நம்முடைய குறிக்கோள் மிக மிக உயர்ந்தது. ஸோ அந்த உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கு நமக்கு தியாகம் வேணும். மேலும் பாபாவுடைய மகா வாக்கியத்தை நம்ம கேட்கறதுல அந்த மரியாதை கொடுக்கணும். பாபாவுடைய மகா வாக்கியத்துல நமக்கு அலட்சிய தன்மை வந்ததுன்னா நம்ம உயர்ந்த இலக்கை அடைய முடியாதுன்னு சொல்றார். இன்றைய வாணி 18/11/2021. மீட்டே பச்சே ஏக் மஞ்சில் பௌத் பாரி ஹை. இனிமையான குழந்தைகளே, இந்த இலக்கு என்பது மிக மிக உயர்வானது. இஸ்லியே அதனால் என்ன செய்யணும்? அப்னா சமய பர்பாத் ந கர் சத்தோ பிரதான் பண்ணே கா புருஷாரத் கரோ. தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் சத்தோ பிரதானமாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். சத்தோ பிரதானமா எப்படி ஆக முடியும்? ஞான யோகத்தின் மூலமா தான் ஆக முடியும். யோகா பண்ணும், ஞானம் கேட்கணும், அப்பதான் சத்துவ பிரதானம் ஆக முடியும். ஆனா இன்னும் சில குழந்தைகள் தமோ நிலையிலே இருக்காங்கன்னு சொல்றாரு. சில குழந்தைகள் தான் சத்துவ ஆயிருக்காங்க. பட் நம்ம ஆக வேண்டியதுன்னா சத்துவ பிரதான். ஆகவே நம்முடைய இலக்கு ரொம்ப உயர்வானதாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய நேரத்தை வீணாக ஆக்கக்கூடாது. கேள்வி: बच्चों की चढ़ती कला न होने की मुख्य कारण क्या है? குழந்தைகள் முன்னேற்ற கலையில் செல்லாமல் இருப்பதற்குண்டான முக்கிய காரணம் என்ன? ஏன்னா சத்தியுக ஆரம்பத்திலிருந்து நம்ம இறங்கும் கலையில தான் வந்தோம். முன்னேறதுக்கு பாதை தெரியல. சங்கம் யுகத்தில் தான் பாபா முன்னேற்றுவதற்குண்டான வழிமுறை சொல்றாரு. ஆனாலும் சில குழந்தைகள் முன்னேற்றம் அடைய முடியலன்னா காரணம் என்ன? முன்னேற்றம்னு என்ன? தனக்குள்ள பரிவர்த்தனை, தன்னுடைய பலகீனங்கள் குறைகள் எல்லாமே நம்ம பரிவர்த்தனை செய்யணும். பரிவர்த்தனை ஆனாதான் நம்ம முன்னேற்றம். அதாவது சம்பூர்ண தன்மைக்கும் நம்முடைய நிகழ்கால தன்மைக்கும் நம்ம கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் உள்ள வேறுபாடுகளை நம்ம நீக்கினாதான் நாம அந்த இலக்கை அடைய முடியும். அதுக்கு நம்ம முன்னேற்றத்துல போகணும். ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறார். உத்தர் பதில்: चलते चलते थोड़ा भी अहंकार आया, अपने को होशियार समझा, मुरली मिस किया, ब्रह्म बाप की अविद्या किया तो कभी चढ़ती कला नहीं हो सकती है. ஞான மார்க்கத்துல போக போக அகங்காரம் என்பது வந்து விட்டால், அகங்காரம் வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க? நான் ரொம்ப புத்திசாலி, தன்னைத்தானே புத்திசாலி நினைக்கிறாங்க. மேலும் முரளிய மிஸ் பண்றாங்க. ஏன் முரளி மிஸ் பண்றாங்க? எனக்கு எல்லாமே தெரியும், பாபா சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்ட்டு நிகழ்காலத்தினுடைய புருஷார்த்தத்துல வந்து சோம்பேறித்தன அலட்சியம் வந்துடுது. ஆனா பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஜப் தக் ஜீனாகை தப் தக் ஞான அமிர்து பீனாகின்னு சொல்லியிருக்காரு. அப்போ முரளி நம்ம ஒரு பொழுதும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா எப்ப அகங்காரம் வருதோ, எப்ப தன்னைத்தானே புத்திசாலின்னு நினைக்கிறாங்களோ அப்போ முரளியை மிஸ் பண்றாங்க. அடுத்தது பிரம்ம பாபாவை அவமரியாதை செய்யறாங்க. யார்? பாபா தன்னுடைய சேவைக்கு பிரம்மாவை தான் நிமித்தமாக்கியிருக்கார். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சோல் அவர் தான், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். பட் அவரை நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ணோம்னா நம்ம செடுத்தி கலல போக முடியாது. साकार की दिल से उतरा माना निराकार की दिल से भी उतरा. சாக்காரத்துல, அதாவது பிரஜாபிதா பிரம்மாவுடைய இதயத்திலிருந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னா நிராகாரமான தந்தையினுடைய இதயத்திலிருந்தும் இறங்கி விடுவீர்கள். கீத் லாக் ஜமானே வாலே. பாடல்: இன்றைய உலகில் லட்சக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள்.
ओम शांति। बच्चों ने गीत सुना, குழந்தைகள் பாடல் கேட்டீங்க। बच्चे कहते कोई भी हमको संशय बुद्धि बनाने के लिए कुछ भी करे, हम संशय புத்தி नहीं बने। பாபா சொல்றாரு, நம்மை சந்தேக புத்தியாக ஆக்குவதற்காக சிலர் என்ன சொன்னாலும் சரி, அந்த விஷயங்களை கேட்டு நாம் என்ன ஆகக்கூடாது, சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆகக்கூடாது. அதுதான் நிக்ஷி புத்தியினுடைய அடையாளம். அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்றது பதிலா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பல விஷயங்கள் சொல்லுவாங்க, இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க, அல்லது உண்மையா கூட இருக்கலாம். பட் அதெல்லாமே வெர்த்தம் தான், நெகட்டிவ் தான். அதை கேட்டு நம்ம இன்னொருத்தருடைய விஷயங்களை கேட்டு நமக்கு பாபா மேல, ஞானத்தின் மேல என்ன வரக்கூடாது, சந்தேக புத்தி வரக்கூடாது. அதுதான் நிக்ஷி புத்தின்னு சொல்றோம். बल कितना भी उल्टी सुल्टी बातें सुनाएंगे तो भी संशय புத்தி नहीं बनेगी. அவங்க எவ்வளவுதான் இல்லாத பொல்லாத விஷயங்கள் கூறினாலும் நாம் என்ன ஆகக்கூடாது, ஆத்மாக்களுடைய விஷயங்களை கேட்டு பரமாத்மா மேல நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு முறை தாதி பிரகாஷ்மணி தாதி பட்டியில கிளாஸ் எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, தாதி பிரகாஷ்மணியே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு போவீங்களா? அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாபா மேல நம்பிக்கை வேறு. யார் எப்படி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரோல் வேற, அவங்களுடைய பாக்கியம் வேற, அவங்களுடைய பலகீனங்கள் தனித்தனியா இருக்கும், புருஷார்த்தம் தனித்தனியா குப்தமா உள்ள பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால யாரை பத்தி யாரு இவங்க அப்படி இவங்க அப்படின்னு உல்டா சுல்டா சொல்றது இல்ல. கேட்டு என்ன வரக்கூடாது, எனக்கு சிவ பாபா மேல சந்தேகம் வரக்கூடாது. ஸ்ரீமத் பர் சல்தே ரஹேங்கே, அவங்க ஸ்ரீமத் பிரகாரம் தான் நடப்பார்கள். பாபா ரோஜ் ரோஜ் பின்ன பின்ன பாயிண்ட் சம்ஜாத்தே ரஹே. பாபா தினம்தோறும் பல்வேறு விதமான கருத்துக்களை, ஞான கருத்துக்களை புரிய வைக்கின்றார். சத்தியமே 9 लाख थे, சத்தியத்துல 9 லட்சம் ஜனத்தொகை இருந்தது. ஜரூர் இத்தனா பாக்கி சப் மனுஷ விநாஸ் ஹோகா. இன்னைக்கு இருக்கிறது 750 கோடி. அதுல நம்ம 9 lakhs தான் கோல்டன் ஏஜ் சத்தியத்தில் இருப்போம்னா, மற்றவங்க எல்லாமே என்ன இருப்பாங்க, விநாசத்துல இறந்திருப்பாங்க. तो बुद्धिमान जो होगा वह इशारे से समझ जाएंगे, बरोबर इस लड़ाई से अनेक धर्म विनाश हो, एक देवी देवता धर्म की स्थापना होनी है. யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் ஒரு சமிக்கையில புரிஞ்சுக்குவாங்க. எதை புரிஞ்சுக்குவாங்க, இந்த யுத்தத்தின் மூலம், அதாவது 3rd World War வருது இல்லையா, வரப்போகுது இல்லையா, அந்த யுத்தத்தின் மூலம் அநேக தர்மங்கள் விநாசமாகி ஒரு தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும். जो लायक बनेंगे वही मनुष्य से देवता बनेंगे. யார் தகுதி உள்ளவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆகுவார்கள். बाप के बिना कोई मनुष्य से देवता बना नहीं सकता. பாபாவை தவிர வேறு யாரும் மனிதர் நிலையிலிருந்து தேவதைகளாக ஆக்க முடியாது. ஏன்னா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை உருவாக்கலாம், ஒரு லாயர் இன்னொரு லாயரை உருவாக்கலாம். ஆனா தேவதையாக யார் உருவாக்க முடியும், அந்த பகவான் ஒருவர் தான் பகவான் பகவதின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி நாராயணனை உருவாக்குவார்கள். तो बच्चों को याद रखना चाहिए, अब हमको घर जाना है. குழந்தைகள் நம்முடைய மனதில் இந்த நினைவு இருக்கணும். என்ன நினைவு, अब घर जाना है, இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். परंतु ஆனால் மாயா கடி கடி புலா தேத்தி, மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகின்றது. यहाँ से अब बाबा को याद कर सतो प्रदान बनना है. நாம் இங்கு பாபாவை நினைவு செய்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். कोई भी समय लड़ाई बड़ी हो जाए, எந்த சமயமும் வரலாம் மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பமாகுவதற்கு. நியம் தொடுகை, இப்பதான் யுத்தம் ஆரம்பிக்கணும்னு அது மாதிரி நியதி எல்லாம் எதுவுமே இல்லை. எந்த டைம் ஆனாலும் வரலாம். ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு கோபம் அதிகமாச்சு, சண்டை வந்தது, அகங்காரம் அதிகமாச்சுன்னா யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடும். कहते ना शायद बड़ी लड़ाई हो भी जाए सो बंद भी न हो सके. எப்ப மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பமாகுதோ, அணு ஆயுத போர் ஆரம்பமாகுமோ, அப்ப யுத்தங்கள் நிறுத்த முடியாது. இப்போ அப்பப்போ ஒருத்தர் ஒருத்தர் பயமுத்துறதுக்கு யுத்தம் பண்ற மாதிரி
ஆரம்பமாகுது, அப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. ஆனா பாபா சொல்றார் கடைசியில மிகப்பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆன பிறகு அது யுத்தம் நிப்பாட்டவே முடியாது. சபி ஏக் தோ மே லட்னே லக் படேங்கே. அப்போ ஒருவர் மற்றவர்களிடம் சண்டையிட ஆரம்பித்து விடுவார்கள். तो विनाश होने पहले क्यों ना हम याद में रख तमो प्रधान से सतो प्रधान बनने का पुरुषार्थ करें. ஆக நாடகத்துல அந்த பதிவிற்கு மூன்றாவது உலக போர் வரும், வினாசம் ஏற்படும். இது பாபா நமக்கு புரிய வச்சிட்டார். அப்ப புரிந்த குழந்தைகள் என்ன செய்யணும்? வினாசம் வருவதற்கு முன்னால் நான் ஏன் பாபாவை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதான ஆகுவதற்குண்டான முயற்சி நாம ஏன் செய்யக்கூடாது? அவசியம் செய்ய வேண்டும். யார் கி யாத்ராமேகி மாயா விகன் டால்தி. நினைவு என்ற யாத்திரையில் தான் மாயனுடைய தடைகள் வந்து. இஸ்லே பாபா ரோஜ் ரோஜ் கத். அதனால பாபா தினம் தினம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சார்ட் லிக்கோ, குழந்தைகளே குறிப்பு எழுதுங்கள். இரவு படுக்கும் போது நாம முழு நாள் எத்தனை நேரம் நம்ம பாபாவை நினைவு செய்தோம் அப்படின்னு அந்த குறிப்பு நம்ம எழுதணும். அதான் நம்மை நாமே அக சோதனை செய்து பார்க்கணும். முஷ்கில் கோயி தோ சார் லிக்தே ஹே. பாபா சொன்னாலும் கூட ஒரு சில குழந்தைகள் தான், அதுவும் கஷ்டப்பட்டு 2 பேர் 4 பேர் தான் பாபா சொல்ற மாதிரி சார்ட் எழுதுறாங்க. பாக்கி தோ அப்பனே தந்தி தோரிமி சாரே தின் படேகே. அநேக குழந்தைகள் முழு நாளும் தன்னுடைய கடமை, தொழில், செயல்கள் இதிலேயே மூழ்கி இருக்காங்களாமா. அநேக பிரகாரக்கு விகன்மே படேறது, பல்வேறு விதமான இடையூறுகள்ல மாட்டிட்டு இருக்காங்க. बच्चों को तो मालूम है हमको सतो प्रधान जरूर बनना है. குழந்தைகளாகிய நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். என்ன புரிந்து கொண்டோம்? हमको सतो प्रधान जरूर बनना है. நாம் அவசியம் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். கஹாபி ரக்தே புருஷார்கர். நீங்க எங்க வேணா இருங்க, ஆனா பாபாவுடைய நினைவு செய்வதற்குண்டான புருஷார்த்தம் செய்யும். मनुष्यों को समझाने के लिए चित्र आदि भी बनाते रहते, क्योंकि इस समय मनुष्य 100% तमो प्रधान है. மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைப்பதற்கு சித்திரங்கள் தயாரிக்கப்படுகின்றது. சித்திரங்கள் மூலமா பாபா புரிய வைங்கன்னு சொல்றார். ஏன்னா படம் காட்டி புரிய வைக்கும் போது தெளிவா மனசுல பதியும். காரணம் இந்த நேரம் 100% தமோ பிரதானத்தில் இருக்காங்க. பலே ஜப் முக்தி தாம் சே ஆத்தே தோ சத்தோ பிரதான் ஹோத்தா. முக்தி தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் கீழே இறங்கி வரும்போது சத்தோ பிரதான நிலையில வர்றாங்க. फिर सतो रजो तमो में आते आते इस समय सब तमो प्रधान बन किए. सतो प्रधानத்துல இறங்குறோம். சத்தோ பிரதானம்னா 100% பியூர் சோலா இறங்குறோம். சத்தோ பிரதானத்திலிருந்து அப்புறம் சத்தோ ரஜோ தமோ நிலையில வர்றோம். இந்த நேரம் முற்றிலும் தமோ பிரதான், 100% இம்பியூர் ஆயிட்டாங்க. सबको बाबा का पैगाम देना है. बाप को याद करने से तमो प्रधान से सतो प्रधान बनेंगे. அனைவருக்கும் நீங்க இந்த செய்தியை கூற வேண்டும். என்ன செய்தி? பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதான் ஆகின்றோம். வினாஷ் பி சாம்னே கடாஹே. வினாசம் எதிரிலேயே இருக்கின்றது. சத்தியமே ஏகி தரம் தா, பாக்கி சப் நிர்வான் தான். சத்தியத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, மற்ற அனைவரும் நிர்வாண தாமத்தில் இருந்தாங்க. பச்சோக்கு சித்திரப்பர் தியான் தேனா சாஹியே. குழந்தைகள் சித்திரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். படே சித்திர ஹோனே சே சமஜ் அச்சி தரக் சகி. சித்திரங்கள் மேல கவனம் செலுத்தணும்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு, சித்திரங்கள் நல்ல பெரியதாக இருக்க வேண்டும். பெரிய சித்திரமாக இருந்தா ஞானம் கேட்கக்கூடியவங்களுடைய கவனம் இருக்கும். சப்கோ பாபா கா சந்தேஷ் தேன். அனைவருக்கும் பாபாவனுடைய செய்தியினை கூற வேண்டும். मन बना बवा अक्षर मुखी है अथवा अल्लाह फॉर बे इस समझाने में मेहनत कितना करनी पड़ती है. मन बना बवा என்பது மிக மிக முக்கியமான ஞான கருத்து. அதாவது அப்பா ஆஸ்தி, இந்த 2 விஷயத்தையும் நம்ம புரிய வைப்பதுல எவ்வளோ உழைக்க வேண்டியதா இருக்கு, முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. समझाने वाला भी नंबरवार है. புரிய வைப்பவர்கள் கூட வரிசை பிரகாரமா இருக்காங்க. பேகத் பாப் கே சாத் லவ் ஹோனா चाहिए.
எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் அன்பு இருக்க வேண்டும். புத்தி மேச்சே பாபா கி சர்வீஸ் கர் ரஹே. புத்தியில உங்களுக்கு இந்த நினைவு இருக்க வேண்டும், நான் பாபாவின் சேவையை செய்து கொண்டிருக்கின்றேன். குதாயி கித்மத்கார் பன்னா, குதாவின் உதவியாளர்களாக ஆக வேண்டும். வக்லோ அக்ஷர் பல் கர்த்தே பரந்து அர்த்த நகி சமஸ்தே. அவங்க அக்ஷரம் வார்த்தைகள் சொல்றாங்களே தவிர அதனுடைய பொருள் தெரியல. குதாயிகா கித்மத்கார் சொல்றாங்க, மன்மனா பவன் சொல்றாங்க, இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு, பட் அதனுடைய பொருள் அவங்களுக்கு தெரியல. அப் பாபா ஆயாஹி பச்சோं की खिदमत करने. இப்போ பாபா வந்திருக்கின்றார். எதற்காக வந்திருக்காரு? बच्चों की खिदमत करने, குழந்தைகளுக்கு உதவி செய்ய. நாம் அவருக்கு உதவியாளர்களாக ஆகிறத விட அவர் நமக்கு உதவி செய்தாரம். கித்னா உத்தம் தேவி தேவதா பனாதே. பாபா பாருங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, நம்மை உத்தமமான தேவி தேவதைகளாக ஆக்குகின்றார். ஆச்சம் கித்னே கங்கால் பண்பள். இன்று நாம் எவ்வளவு ஏழைகளாக ஆயிட்டோம். சத்தியமே சர்வகுண சம்பன்ன பஞ்ச். சத்தியத்துல சர்வ குணங்கள் நிறைந்தவங்களாக ஆகிவிடுவோம். யஹா ஏக் தோமில் லடுத்தே ஜகடுத்தே. ஆனா இன்றைய உலகத்துல ஒருவர் மற்றவரிடம் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஏ கிஸ்கோ பத்தா நஹி. இது யாருக்குமே தெரியல. எது தெரியல? வினாஷ் ஹோனா ஹை, அழிவு ஏற்பட்டே தீரும். சமஸ்தே சாந்த் ஹோ ஜாயே. அவங்க என்ன நினைக்கிறாங்க? வினாஷ் ஏற்படாம எல்லாம் அமைதியாயின்னு நினைக்கிறாங்க. பில்குல் கோர் அந்தேர் மே படே. முற்றிலும் கார் இருள் இருக்காங்க. அப் உன்ஹோக்கு சம்சானே வாலா चाहिए. கார் இருள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நாம புரிய வைக்க வேண்டும். விலாயத் மே பி எக் நாலேஜ் தே சக்தா ஹை. பாபா அயல் நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அப்ப ஃபாரின்ல இந்த சென்டர்ஸ் எல்லாம் இல்லை. அப்போ பாபா சொல்லியிருக்காரு, ஃபாரின்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க நாலேஜ் கொடுங்க. ஏன்னா அங்கேயும் தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்க. அதனால இப்ப ஃபாரின்ல எவ்வளவு பிரான்ச் ஓபன் ஆயிடுச்சு. एक ही बात सभा में बैठ समझाओ, महाभारी लड़ाई तो नामी ग्रामी है, इससे पुरानी दुनिया विनाश होना है. எவ்வளவு பெரிய சபைகளாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த விஷயம் மகாபாரத யுத்தம் மிக பெரிய யுத்தம் என்பது கட்டாய ஆரம்பமாகும். அதன் மூலமாக பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும். अभी गॉड फादर भी यहाँ है, जरूर वही ब्रह्मा द्वारा स्थापन कर रहे हैं स्वर्ग की. இப்போது இறை தந்தை என்பவர் இங்கு வந்துள்ளார். அவர்தான் பிரம்மாவின் மூலமாக சொர்க்க ஸ்தாபனை செய்கிறார். சங்கர் துவாரா வினாஷ் பி ஹோனா ஹை கலியுகா. சங்கர் மூலமாக இந்த கலியுகத்தின் விநாசமும் ஆகியே தீரும். அபி காட் ஃபாதர் யஹா. இப்பொழுது இறை தந்தை இங்கு வந்துள்ளார். क्योंकि अभी संगम है. இப்ப நாம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நேச்சுரல் கிளைமேட்டிஸ் பி ஹோனி है. இயற்கையினுடைய சீற்றங்களும் ஏற்படும். थर्ड वर्ल्ड वार की लास्ट वार कहते हैं. फर्स्ट वर्ल्ड वारல வெறும் கத்தி எடுத்து சண்டை போட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் ஒரே ஒரு அணுகுண்டு யூஸ் பண்ணாங்க. ஆனா இப்ப மூன்றாவது உலக போர் என்பது வரும்போது எல்லாமே எந்த கத்தியோ துப்பாக்கியோ எடுக்க மாட்டோம், எல்லாம் ஆட்டமிக் பாம்ஸ் தான். ஆனால் இந்த மூன்றாவது உலக போர் தான் இறுதி போர் என்று கூறுகிறார்கள். ஃபைனல் வினாஷ் பி ஜரூர் ஹோனா ஹே. பாபா திருப்பி சொல்றாரு என்னன்னு, ஃபைனல் வினாஷ், இறுதியில முழு வினாசம் அவசிய ஆகியே தீரும். आप सबको कहना पड़े, बेहद का बाप को याद करो तो मुक्तिधाम में चले. இப்போது நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று விடலாம். பல் अपने धर्म में रहो तो भी बाबा को याद करना, अपने धर्म में अच्छा पद पा सकेंगे. நீங்க உங்களுடைய தர்மத்திலே இருங்க, ஆனா பாபாவை நினைவு செய்ய. பாபாவை நினைவு செய்தீங்கன்னா உங்க தர்மத்திலே உங்களுக்கு நல்ல பொசிஷன், பதவி கிடைக்கும். तुम जानते हो बेहद का बाप हमको प्रजापिता ब्रह्मा की तन द्वारा नॉलेज दे रहे हैं.
நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். என்ன புரிந்து கொண்டீர்கள்? எல்லையற்ற தந்தை பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணோம்? பிறருக்கும் சொல்ல வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நல்லறம் என்பது இல்லறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஆஸ்பாஸ் சப்கோ சந்தேஷ் தேனா. உங்களுடைய அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் ஞானத்தை கூற வேண்டும். और धर्म वालों को भी बाबा का परीक्षा देना. இதர தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுக்கணும். பாகர் वालों को राजाओं को नालेज देना है. வெளி உலகத்துல உள்ளவர்கள், ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்கள், இப்படி அனைவருக்கும் நீங்க ஞானம் கொடுக்கணும். उसके लिए तैयार करनी चाहिए. அதற்காக நாம ஞானத்தை யாருக்கு எப்படி சொல்றது, அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யணும். बाबा कहते मुखी चित्र जो त्रिमूर्ति गोला झाड़ है, कपड़े में चप जाए तो बाहर भी ले जा सकता है. बाबा சொல்ல முக்கியமான சித்திரம் திரிமூர்த்தி, காலச்சக்கரம், கல்ப விருட்சம். அந்த காலத்துல சேவைக்கு இந்த சித்திரங்கள் தான் பாபா அனைவருக்கும் அனுப்புவார். இது பாபா என்ன சொல்றாரு? நீங்க துணியில பிரிண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்ப பிளக்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால பாபா துணியில பிரிண்ட் பண்ணுங்க, நீங்க எங்க வேணாலும் வெளியில எடுத்துட்டு போக முடியும். ஆனா இன்னைக்கு பிளக்ஸ்ல எவ்வளோ குவாலிட்டியா நம்ம பிரிண்ட் பண்ண முடியுது. படா சைஸ் நெகி சப்பே தோ தோ டுக்கடா கருதோ. ஒவ்வொரு சித்திரமும் பெரிய பெரிய சித்திரமா இருக்கும். பட் பெரிய சித்திரம் நம்ம அச்சடிக்கிறது கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுங்க, ஆஃபா ஒரே பிக்சரை ஆஃபா பண்ணி அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பாபா காலத்துல இல்ல. இப்ப எவ்வளவு பெரிய சைஸ்னால நம்ம பண்ண முடியும், பட் அந்த காலத்துல இல்ல. அதனால பாபா என்ன சொல்றாரு, ஒரே பிக்சரை 2 பீஸாக ஆக்கி நீங்க பெருசா பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணுங்க. सारा ज्ञान ज्ञान त्रिमूर्ति झाड़ गोला में है. இந்த முழு ஞானமானது त्रिमूर्ति காலச்சக்கரம் மேலும் கல்ப விருட்சத்தில் இருக்கு. सीढ़ी में भी ज्ञान गोला में आ जाता. ஏணிப்படியில இருக்கக்கூடிய ஞானம் காலச்சக்கரத்திலேயே வந்துடுது. सीढ़ी डिटेल में बनाए 84 जन्म कैसे ले जाते. ஏணிப்படி சித்திரத்துல நாம எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றோம்னு டீட்டெயிலா காட்டப்பட்டது. சக்கரமே சப் தரம் வாலோ ஆஜாத். ஆனா சிடியில அனைத்து தர்மத்தை பத்தி காட்டல. ஆனா கால சக்கரத்துல மற்ற தர்மங்கள் எப்போ வருது அதுவும் தெளிவா காட்டப்பட்டிருக்கு. सीढ़ी में दिखाते कैसे सतो प्रधान फिर सतो रजो तमो में आते. ஆனா அந்த ஏணிப்படி சித்திரத்துல தெளிவாக காட்டப்பட்டிருக்கு நம்ம எப்படி சத்தோ பிரதான நிலையிலிருந்து அப்புறம் சத்தோ ரஜோ தமோ நிலை அடைகிறோம். நீச்சி உத்தர்த்திகை படிப்படியாக கீழே இறங்கி வருகின்றோம். அப் பாபா கத்தாகே மாமீகம் யாத் கரோ. இப்ப பாபா என்ன சொல்றாரு, என் ஒருவனையே சதா நினைவு செய்யுங்கள். பாபா சாரா கியான் பாபா கா சாரா தின் கியாலத் சல்தா ரக்தா. பிரம்மா பாபாவுக்கு நாள் முழுவதும் சேவை பற்றிய சிந்தனைகளே இருக்கு. कोई नया बड़ा मकान बनाए, उसमें दीवार इतनी बड़ी हो जो उस पर 6 गुना 9 फुट साइज के चित्र बनाई जाए, 12 फुट की दीवार चाहिए. யாராவது ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா அந்த புது வீடு ஹைட் எவ்வளவு இருந்தால் நம்ம சித்திரம் எவ்வளவு சைஸ் ஹைட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு பாபா விளக்கம் கொடுக்கிறார். அட்லீஸ்ட் 12 ஃபீட் ஹைட்டான சுவர் இருந்தாதான் அதுல 9 ஃபீட்டுக்கு நம்ம சித்திரங்கள் செய்து அதை பிக்ஸ் பண்ண முடியும். இசமய பாஷா பி போத். இந்த நேரத்துல லாங்குவேஜ் கூட நிறைய இருக்கு. சப் தர்ம वालों को समझाना पड़े तो कितनी भाषा में बनाना पड़ेंगे. அனைத்து தர்மத்தில் உள்ளவர்களுக்கும் நம்ம இதை புரிய வைக்கணும்னா அப்ப எத்தனை பாஷையில நம்ம இதெல்லாம் தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. इतना विशाल बुद्धि से युक्ति रचनी चाहिए. குழந்தைகள் விஷாலமான புத்தியோட சேவைக்குண்டான யுக்திகளை உருவாக்க வேண்டும். சர்வீஸ் கா ஷோம் ரக்னி चाहिए. சேவைக்குண்டான ஆர்வம் வேணும். खर्च तो करना ही है. சேவை என்று சொல்லும்போது செலவாகத்தான் செய்யும்.
बाकी तुमको भीख मांगने की दरकार नहीं. அதுக்காக நீங்க யார்கிட்டயும் யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பஹி உண்டி பர்ச்சாங்கி. பாபா சொல்ற, நீங்க சேவை பண்ணுங்க, தானாகவே உங்க உண்டியல் நிரம்பி விடும். டிராமாமே நூந்து, இது நாடகத்தில் பதிவாகியிருக்கு. பச்சோं की புத்தி चलनी चाहिए. பாபா குழந்தைகளுக்கு சொல்றாரு, எப்படி பிரம்மா பாபாவுக்கு எப்படி எல்லாம் சேவை செய்யலாங்கிறது சிந்தனை ஓடுதோ, அது போல குழந்தைகள் புத்தியிலையும் சேவை பற்றி சிந்திக்கணும். परंतु बच्चे कुछ थोड़ा ही करते तो नशा चढ़ जाते हैं, बहुत होशियार है. ஆனா சில குழந்தைகளுக்கு கொஞ்சம் சேவை பண்ண உடனே என்ன ஆயிருது, நஷா போதை வந்துருது. என்ன போதை வந்துருது, நான் ரொம்ப புத்திசாலி. பாபா कहते रुपया से चारना भी नहीं सीखा. பாபா சொல்றாரு, ஒரு ரூபால 4 அணா கூட அவங்க இன்னும் கத்துக்கல, அது 1/4 பாகம் கூட கத்துக்கல. कोई 2 அணா, कोई 1 அணா, कोई 1 पैसा जितना भी मुश्किल सीखे. ஒரு சில குழந்தைகள் 1 அணா அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில குழந்தைகள் 2 அணா அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க. ஆனா சில குழந்தைகள் 1 பைசா அளவுதான் முஸ்கில் से सीखे, கஷ்டப்பட்டு கத்து இருக்காங்க. कुछ भी समझते नहीं, ஒண்ணுமே புரிஞ்சுக்காம இருக்காங்க. முரளி பண்ணி கபி ஷோங்க் நகி, அப்படின்னு ஞானத்தை ஒன்னும் புரிஞ்சுக்கல, ஞானத்தை தாரண பண்ணல. எப்படி சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆனாதான் பசி எடுக்கும், திரும்பி சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி முரளி கேட்கறதுக்கு ஏன் ஆர்வம் வரமாட்டேங்குதுன்னா, அந்த முரளியை கேட்டு ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுறோம். அதை நம்ம தாரண பண்ணணும், ஜீரணம் பண்ணணும், தன்னுடையவர்களா ஆக்கி கொள்ளணும், அது சொரூபமாக ஆகணும். அப்பதான் அந்த ஆர்வம் இருக்கும். ஆனா பாபா என்ன சொல்றாரு, முரளி பண்ணே கபி ஷோங்க் நகி, முரளி படிக்கிறதுக்கும் ஆர்வம் இல்லை. சவுகார் பிரஜா, கரீப் பிரஜா, சப் குச் யஹா பி பன்னா. பணக்கார பிரஜைகள், ஏழை பிரஜைகள் எல்லாருமே இங்கதான் தயாராகிறார்கள். நாம என்ன ஆகணும், பணக்கார பிரஜை இல்ல, ஏழை பிரஜையில் நாம விஸ்வ மகாராஜாவாக ஆகணும். அப்படின்னு என்ன பண்ணும், முரளி நல்லா கேட்கணும், சிந்தனை பண்ணணும், சொரூபமாக ஆக்கணும். कोई तो बाप से अंजाम कर फिर काला मुकर. சில குழந்தைகள் பாபாட்ட ப்ராமிஸ் பண்றாங்க, ப்ராமிஸ் பண்ண பிறகும் தன்னுடைய முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்க. சொல்றாங்களாமா, என்ன சொல்றாங்க, பாபா ஹார் காலியா, பாபா நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். बाप कहते तुम तो प्यादा से भी प्यादा हो, वर्थ नॉट पेनी. இவ்வளோ பாபா ஞானம் கொடுக்கிறாரு, நமக்காக இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறாரு, இவ்வளோ அன்பும் கருணையும் காட்டுறாரு, இவ்வளோ பால்ல கொடுக்கிறாரு. அப்படி இருந்து அவர்கிட்ட போய் பாபா நான் மாய்கிட்ட தோத்துட்டேன், என் முகத்தை கருப்பாக்கிட்டேன் அப்படின்னா பாபா என்ன சொல்வாரு, குழந்தாய் நீ காலார் படையில தான் இருக்க. பியாத செபி பாய், காலார் படையில நீங்க நடக்கிறதுலயும் இன்னும் மோசமா நடக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் தகுதி இல்லாதவன், வர்த்த நாட்ட பெணிங்கிறார், ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாதவன் சொல்றார். சிர்ஃப் எக் பி யாத் ரஹே பாப் துர வர்ஷா கியா லே ரஹே ஹி. ஆகவே நீங்க உங்களுடைய நினைவுல வச்சுக்கோங்க, நான் பாபா கிட்ட இருந்து என்ன ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். தோபி பௌத் ஃபாய்தா ஹே. ஆக இந்த நினைவுகள் புத்தியில் இருந்தாதான் நமக்கு நாமே நிறைய நன்மை செய்து கொள்ள முடியும். தாரன்கர் பிற ஆப் சமான் பனன, தாரணை செய்து மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். பச்சோசி சர்வீஸ் பவுஞ்ச்தி நெகிகை. ஆனா குழந்தைகள் இன்னும் அந்த அளவுக்கு சேவை செய்யல. தோடி சர்வீஸ் கியா தோ சமஸ்தே ஹம் பாஸ் ஹோ கயா. கொஞ்சம் சேவை பண்ண உடனே புரிஞ்சுக்கிறாங்க நான் பாஸ் ஆயிட்டேன்னு. தேக அபிமான் மே ஆக்கர் கிர் படுத்தே. அப்போ அந்த அபிமானம், நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் வரும்போது, அந்த தேக அபிமானத்தின் காரணத்தினால மீண்டும் விழுந்துடுறாங்க கீழே. ஆக பாபா கி बेअदबी किया तो शिव बाबा कहते कोया मेरी बेअदबी किया. நாம பிரம்ம பாபாவை அவமரியாதை பண்ணோம், இன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா நிராகாரமான சிவ் பாபாவையும் நம்ம அவமதிக்கிறோம்.
बाप दादा दोनों इकट्ठा है ना, ஏன்னா शिव बाबा ब्रह्मा बाबा ரெண்டு பேரும் இணைந்து இருக்காங்க. ऐसे नहीं हमारा तो शिव बाबा से कनेक्शन है, अरे वर्ष इन द्वारा ही मिलना है. சாக்கார பாபா இருக்கும்போது சிலரும் குழந்தைகள் பாபாவை இன்சல்ட் பண்ற மாதிரி, டிஸ்ரிகார்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, பேசிடுவாங்க பாபா கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு எல்லாம் ஒரு சிவ பாபா கிட்ட தான் கனெக்ஷன் அப்படின்னு. பிரம்மா பாபாவை யதார்த்த ரீதியில புரியாத குழந்தைகள் பாபாவை அவமதிக்கிற மாதிரி சொல் செயல் நடந்துடுறது. ஆனா பாபா என்ன சொல்றாரு, நீங்க சாக்காரத்தில் இருக்கக்கூடியவரை இன்சல்ட் பண்ணீங்கன்னா அது என்ன இன்சல்ட் பண்ண மாதிரி. ஏன்னா நம்ம சிவ பாபா பிரம்மா மூலமாகத்தான் நமக்கு ஆஸ்தி தர்றார். வருஷத்து இந்துவராகி மிலி, இவர் மூலமா தான் ஆஸ்தி கிடைக்கும். இன்கி தில்கோ சமாச்சார் சொன்னா ஹே, அதனால உங்களுடைய இதயத்தின் செய்திகளை இவருக்கு நீங்க சொல்லணும். ராய் லேனிகி, இவர்கிட்ட இருந்து நீங்க வழிமுறை கேட்டு நடங்க. சிவ பாபா கிட்ட ஹம் சாக்கார் துவாரா ராய் தேங்கி. சிவ பாபாவா என்ன சொல்றாரு, நான் சாக்காரத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு வழிமுறை கூறுகிறேன். பிரம்மா கே பினா சிவ பாபா சே வர்ஷா கைசே லே, பிரம்மா இன்றி சிவ பாபா இருந்து நம்ம எப்படி ஆஸ்தி பெற முடியும்? சில குழந்தைகள் டைரக்டா நான் ஒரு பாபாட்ட கனெக்ஷன் வச்சிருக்கேன்னு உல்டா நஸ்ஸா வந்து, பாப் கே பினா குச் காம் ஹோ ந சகே, பிதாஸ்ரீ பிரம்மா இல்லாம ஒண்ணுமே நம்ம பெற முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. इसलिए बच्चों को बहुत बहुत संभाल रखनी है. ஆகவே குழந்தைகள் மிக மிக கவனமாக தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உல்டா அகங்கார் में आकर अपनी बर्बादी कर देते. தவறான அகங்காரத்துல வந்து தானே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். साकार के दिल से उतरा तो निराकार दिल से भी उतर जाते. சாக்காரத்தில் இருக்கக்கூடியவருடைய இதயத்திலிருந்து நீங்க இறங்கிட்டீங்கன்னா நிராகாரமானவருடைய இதயத்திலிருந்து இறங்கிறோம். ஐசே போதே ஜோ கபி முரளி பி நகி சுந்தி. அப்படி அநேகர் இருக்காங்களாமா. எப்படி இருக்காங்க? கபி முரளி நகி சுந்தி, ஒரு நாளும் முரளி கேட்பதே இல்லையா. பத்திர பி நகி லிக்தே தோ பாபா கியா சம்ஜேங்கே. பாபாவுக்கு கடிதம் கூட எழுதுறதே இல்லையாமா. அப்ப பாபா என்ன புரிஞ்சுக்குவாரு? மஞ்சில் போத் பாரி ஹே, நம்முடைய லட்சியம் மிக உயர்ந்தது. பச்சோं को टाइम बर्बाद नहीं करना चाहिए. குழந்தைகள் இந்த நேரத்தை வீணாக ஆக்கக்கூடாது. जो अपने को महारथी समझते उनको ऊंच कार्य में मदद करनी चाहिए. யார் தன்னை மகாரதி என்று புரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த உயர்ந்த காரியத்தில் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். तो बाप खुश होकर ऑफरिंग देवे, इनसे बहुतों को कल्याण होगा. நீங்க உதவியாளர்களா இருந்தீங்கன்னா பாபா குஷி ஆயிடுவார். நாம உதவியாளருக்கு நாமளே பாபாட்ட ஆஃபர் பண்ணணும். பாபா நீங்க என்ன சேவை எப்ப வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு நம்மள ஆஃபர் பண்ணணும். அப்போ பாபா என்ன சொல்வாரு, இன்சே बहुतों को कल्याण होगा, இவர் மூலமாக அநேகருக்கு நன்மை ஏற்படும். பிரதர்ஷனி में तो ढेर आते हैं, கண்காட்சிகள்ல நிறைய பேர் வர்றாங்க. பிரஜா तो बनती है, பிரஜைகள் தயாராகிறாங்க. பாபா की सर्विसबल बच्चों में आंख रखती है. பாபாவுடைய பார்வை எந்த குழந்தைகள் மேல போகும்? சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் மேல பாபாவுடைய பார்வை இருக்குமா. इस इंद्र सभा में आनी चाहिए सूर्यवंशी राजा रानी बनने वाला. இந்த இந்திர சபையில வரக்கூடியவர்கள் தான் சூரிய வம்சத்தினுடைய ராஜா ராணிகளாக ஆகிறார்கள். ஜோ சர்வீஸ் நகி கத்தி வக்த் நகி லாயகை. யார் சேவை செய்வதில்லையோ அவர்கள் தகுதி அற்றவர்கள். ஆகே சல்கர் சப் பத்தா படிங்க. போக போக யார் எப்படி இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிடும். கோன் கோன் கியா பனேங்கே, யார் யார் என்னவாக ஆகிறார்கள். बच्चों को बहुत नशा रखनी चाहिए, हम कल स्वर्ग में जाकर राजकुमार बने. குழந்தைகளுக்கு மிகுந்த போதை இருக்கணும், குஷி இருக்கணும், நஷா இருக்கணும். என்னன்னு? கல் ஜாக்கர் ராஜ்குமார் பனே, நாளைக்கு நான் ராஜகுமாரனாக ஆகிறேன். யஹா தும் ஆயே ஹோ ராஜ்யோ சீக்னே, இங்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ராஜ்யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக. அச்சிரித்தி நகை படங்கி தோ பது கம்பாய்,
நீங்க நல்ல விதமாக படிக்கவில்லை என்றால் பதவி குறைந்துவிடும். பாபா के पास सर्विस का समाचार आना चाहिए. பாபாக்கு என்ன பண்ணும்? சாக்கார பிரம்மா பாபா இருக்கும்போது குழந்தைகள் என்ன சேவை செய்தார்களோ அந்த சேவைக்கு பற்றிய விவரங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவிப்பாங்க. பாபா ஆஜ் மைனே எக் சர்வீஸ் கியா, பாபா இன்று நான் இந்த சேவை செய்தேன். பத்ரஹி கபி நகி லிக்தே தோ பாபா கியா சம்சேங்க. யார் பாபாவுக்கு கடிதமே எழுதுறது இல்லையோ அப்போ பாபா அவங்கள பத்தி என்ன நினைப்பாரு? மர்கயா, இந்த குழந்தை இறந்து போயிடுச்சோ அப்படின்னு நினைப்பார். பாபா கோபி யார் வகி பச்சிரத்து ஜோ சர்வீஸ் மீர். பாபா கூட எந்த குழந்தைகளை நினைப்பார்? எந்த குழந்தைகள் சேவையில் இருக்கின்றார்களோ. பாபா கா பரீட்சை தேத்தே ரத்து. பாபாவின் அறிமுகத்தை பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். शिव बाबा ब्रह्मा द्वारा ब्रह्म कुमार कुमारियों को वर्षा दे. शिव बाबा ब्रह्माविन मूलமாக ब्रह्म कुमार कुमारिகளுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். शिव बाबा ब्रह्मा द्वारा ब्राह्मणों को रचते हैं. शिव बाबा ब्रह्माविன் மூலமாகத்தான் பிராமணர்களை படைக்கின்றார். अभी और सब धर्म है, बाकी देवी देव धर्म का फाउंडेशन है वह गुम. இப்போ மற்ற அனைத்து தர்மங்கள் இருக்கின்றது, ஆனா தேவி தேவதா தர்மம் தான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் மறைந்து விட்டது. एक सारा खेल बना हुआ है. இந்த அனைத்து விளையாட்டுகளும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. सीढ़ी में सब धर्म है नहीं. ஏணிப்படியில பிற தர்மங்கள் பற்றி விளக்கம் கிடையாது. इस कारण गोला पर समझाना पड़े, गोला में सांप है. அதனால பாபா கால சித்திரத்தை கால சக்கரத்தை வைத்து புரியுவீங்க. கால சக்கரத்துல அந்த துவாபுரியத்துல மற்ற தர்மங்கள் வர்றதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. एक भी समझाना सत्य में देवी देवता डबल सिद्धाज दे. இதுவும் நீங்க புரியவீங்க. சத்தியத்துல தேவி தேவதைகள் வாழும்போது இரட்டை கிரீடதாரியா இருந்தாங்க. इस समय पवित्रता का ताज कोई को है नहीं. இச்சமயம் தூய்மை என்ற கிரீடா யார்கிட்டயுமே கிடையாது. एक भी नहीं जिसको हम लाइट का ताज दे. ஒருவரு கூட நம்ம ஒளி கிரீடம் காட்ட முடியாது. अपने को भी नहीं दे सकते. தனக்கு தானே கொடுத்து கொள்ள முடியாது. हम लाइट के लिए पुरुषार्थ कर रहे हैं. அந்த ஒளி வடிவ கிரீடத்தை நாம் அடைவதற்காகத்தான் முயற்சி செய்கிறோம். शरीर तो यहाँ पवित्र नहीं. இங்க शरीரம் பவித்திரமா கிடையாது. आत्मा योग बल से पवित्र होते होते अंत में पवित्र हो जाएंगी. आत्मा योग பலத்தின் மூலமாக தூய்மையாயிட்டே அது தூய்மையாகி கடைசியில முழு தூய்மையாகிவிடும். தாஜ் தோ மிலேங்கே சத்தியமே. ஆனா கிரீடம் என்பது சத்தியத்தில் தான் காட்டப்பட்டது. ஏன்னா அங்க ஆத்மாவும் சரீரம் ரெண்டுமே தூய்மையா இருக்கு. சத்தியமே டபுள் தாஜ், பக்தி மார்க் में சிங்கிள் தாஜ். சத்தியத்திலே வாழ்ந்தவர்களுக்கு 2 கிரீடம் காட்டப்பட்டிருக்கு. ஆனா பக்தி மார்க்கத்துல சிங்கிள் கிரீடம் தான் காட்டியிருக்காங்க. யஹா கோய் தாஜ் நஹி. கலியுகத்துல எந்த ஒரு கிரீடமே இல்லை. आप तुमको सिर्फ प्यूरिटी की ताज कहां दिखावे. இப்போ உங்களுக்கு தூய்மை என்ற கிரீடம் எப்படி காட்ட முடியும்? லைட் கஹா ரக்கே. அந்த லைட் எங்க காட்டலாம்? ज्ञानी तो बने हो परंतु कंप्लीट पवित्र बनते हो तो लाइट होनी चाहिए. நம்ம ஞானி ஆயிட்டோம், பட் கம்ப்ளீட் தூய்மைங்கிறதே பார்க்கும் கடைசி நேரத்தில் தான். எப்போ ஆத்மா கம்ப்ளீட் தூய்மையாகுதோ அப்பதான் ஒளி கிரீடம் நம்ம காட்ட முடியும். पवित्र होते पिछाड़ी में. கடைசி நேரத்தில் எல்லாரும் தூய்மையாயிடுறாங்க. योग में जब बैठते तो वहां लाइट दिखावे. யோகத்தில் அமரும் போது அந்த ஒளி கிரீடம் என்பது காட்டப்படுகின்றது. आज लाइट दो कल पति बन जाए तो लाइट ही गुम हो जाती है. इसलिए अंत में कर्मातीत अवस्था होगा तब लाइट. இன்னைக்கு யாராவது அந்த ஒளி கிரீடம் காட்டுறோம் அவருடைய சித்திரத்துல, பட் நாளைக்கு அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா, காணாம போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? மாய்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு ஒளி கிரீடம் காட்டி வேஸ்ட். எப்ப இறுதியில கர்மாதித் நிலை அடைகின்றோமோ அப்பதான் நமக்கு ஒளி கிரீடம் காட்டலாம். परंतु तुम संपूर्ण बनते हो चले जाए.
நீங்க சம்பூர்ண ஆயிட்டீங்கன்னா ஆத்மா உடலை விட்டு போயிடும். சூக்ஷ்ம वतन में இங்க சூக்ஷ்ம வத்தனத்துக்கு போயிடுவோம். ஜெய்சே புத்த கிரைஸ்ட்கோ திக்காத்தே ஹைனா, எவ்வாறு புத்தர் கிரைஸ்ட் இவங்களெல்லாம் காட்டுறாங்க. பலே பலே பவித்திர ஆத்மா தர்ம ஸ்தாபன் கர்னே ஆத்தா ஹை. முதல் பவித்திரமான ஆத்மாக்கள் தர்ம ஸ்தாபனை செய்யறதுக்காக அவங்க உடம்புல பிரவேசம் ஆகிறார். உன்கி லைட் தே சக்தா ஹை தாஜ் நஹி. அவர்களுக்கு அந்த ஒளி கிரீடத்தை காட்ட முடியுமே தவிர ஸ்தூல கிரீடம் கொடுக்க முடியாது. தும்பி பாபா को याद करते करते पवित्र मंच. நீங்க குழந்தைகளோட பாபாவை நினைவு செய்து செய்து பவித்திர ஆயிடலாம். ஸ்வதர்ஷன் சக்கர ஃபிராத்தே ஃபிராத்தே தும் ராஜாய் பத் பாயேங்கே. ஸ்வதர்ஷன் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருந்தால் நம்ம ராஜ்ய பதவி பெறுவோம். வஹா வஜீர் ஹோத்தா நஹி. சத்தியத்துல மந்திரியே இருக்க மாட்டான். ஏன்னா அங்க ராஜாவே சத்தோ பிரதான புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால ஆலோசனை கேட்பதற்கு மந்திரி தேவையில்லை. யஹா போத்தோம் சே ராய் லேனி படும். ஆனா இங்கு கலியுகத்துல அநேகர்கிட்ட வழிமுறை கேட்க வேண்டியதார். வஹா சப் சத்தோ பிரதான் ஹே. அங்க அனைவருமே சத்தோ பிரதானமா இருப்பாங்க. எக் சப் சமஜனை கி பாத்தே ஹே. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அச்சா நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. இனிமிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणे उंडान मुख्य सारम. फर्स्ट पॉइंट, बाप दादा से ऑफरिंग लेने के लिए बाप की ऊंच कार्य में पूरा पूरा मददगार बनना है. बाप दादा கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நாம சேவைக்கு பாபாட்ட ஆஃபர் கொடுக்கணும். பாபா நான் சேவை செய்ய தயாரா இருக்கேன், சேவை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு அப்படின்னு நாம நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்போ பாபா கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நாம பாபாவுடைய உயர்ந்த காரியத்துல முழுமையான உதவியாளர்களாக ஆக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நாம தான் நம்மை பாபாட்ட ஆஃபர் பண்ணணும். பாபா எனக்கு நேரம் இருக்கு, பாபா எனக்கு சேவை சொல்லுங்கன்னு. உங்க நிமித்த சகோதர சகோதரிகள் சென்டர்ல இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க சொன்னாதானே டைம் இருக்கு, இல்லை நான் இந்த மாதிரி டேலண்டா இருக்கேன், இந்த மாதிரி சேவை நான் செய்ய முடியும், அவங்ககிட்ட நீங்க ஓப்பனா சொன்னாதான் உங்களுக்கு ஏற்ற சேவைகள் அவங்க கொடுப்பாங்க. அப்போ பாபாவுடைய இந்த காரியத்துல நீங்க மதத்கார், முழுமையிலும் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும். பாபாக்கு अपनी सेवाओं को समाचार देना. நம்ம என்ன சேவை செய்தாலும் பாபா கிட்ட அந்த செய்தி சொல்ல வேண்டும். சாக்கார பாபா கிட்ட இருக்கும்போது சாக்கார பாபா கிட்ட சொல்லணும். இப்ப நமக்கு யார் சென்டர்ல நிமித்தமா இருக்காங்களோ அவங்ககிட்ட நம்ம என்ன சேவை பண்ணாலும் அவங்களுக்கு சொல்லணும். இல்ல நமக்கு மேல சீனியர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கணும். தேக அபிமான் में आकर कभी भी बेअदबी नहीं करना है. தேக அபிமானத்துல ஒரு பொழுது நம்ம என்ன ஆகக்கூடாது? டிஸ்ரிகார்ட், அவமரியாதை செய்யக்கூடாது. உல்டி நஷே में नहीं आना है. தவறான போதையில வரக்கூடாது. अपना समय बर्बाद नहीं करना. தவறான போதைன்னு என்ன? அகங்காரத்துல எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி உல்டா நசா, தவறான போதையில வரக்கூடாது. தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. சர்வீஸ்க்கு யுக்தி ரச்சனா, சேவை எப்படிலாம் செய்யலாங்கிற யுக்திகளை உருவாக்க வேண்டும். சர்வீசபிள் பண்ணாகே, சேவாதாரியாக ஆக வேண்டும். वरदानम, त्याग और स्नेह की शक्ति द्वारा सेवा में सफलता प्राप्त करने वाला स्नेही सहयोगी भव. தியாகம் மற்றும் அன்பின் சக்தியின் மூலமாக சேவையில வெற்றி பெறக்கூடியவர்கள் யாரு? स्नेही सहयोगी भव. जैसे शुरू में नॉलेज की शक्ति कम थी, लेकिन त्याग और स्नेह के आधार पर सफलता मिली. எப்படி இந்த யஜ்யம் ஆரம்பமாகும் போது
இவ்வளவு தெள்ள தெளிவான விரிவான ஞானம் கிடையாது. ஆனாலும் கூட அந்த ஞானத்தினுடைய சக்தி குறைவாக இருந்தாலும் தியாகம், அன்பு ரெண்டுமே இருக்கு. இதனுடைய ஆதாரத்துல தான் வெற்றி அடைஞ்சாங்க. புத்தி மே தின் ராத் பாபா ஒரு எகி கி தரஹ் லகன் ரஹி. புத்தியில முழு நாளும், பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் முழு நாளும் யஜ்யத்தின் மேலதான் அவங்களுடைய கவனம் இருந்தது. ஜிகஸே நிகழ்த்தா தா பாபா ஒரு யஜ்யம். உள்ளபூர்வமாக, இதயபூர்வமாக பாபா யஜ்யம் என்ற இந்த நினைவுகள் தான், உணர்வுகள் தான் இருந்தது. இசி ஸ்நேகனே சபிகோ சஹயோக் மிலாய். இந்த அன்பின் மூலமாக அனைவரையும் என்ன பண்ணிட்டாங்க, சகயோகத்துல கொண்டு வந்தாங்க. இசி சக்தி சே கேந்திரபன். இந்த ஒரு சக்தியின் மூலமாக தான் சேவை நிலையங்கள் உருவாச்சு. சாக்கார் ஸ்னேகி மன்மனா பவ பனே. சாக்காரத்துல அவர் மேல, பிரம்மா பாபா மேல அன்பிருந்த காரணத்தினால என்ன ஆயிட்டாங்க, ஈஸியா மன்மனா பவா என்ற நிலையில் இருந்தாங்க. சாக்கார் ஸ்னேகசே சகயோகி பன. சாக்காரத்துல பிரம்மா மேல அன்பு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க, சகயோகியாக மற்றவர்களை ஆக்குனாங்க. அபிபி தியாக और स्नेह की शक्ति से गहराव डालो तो सफलता मिल जाए. ஆகவே இப்பொழுது கூட நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன வேணும், தியாகம் மற்றும் அன்பு என்ற சக்தியினுடைய கோட்டையை உருவாக்குங்கள். இந்த கோட்டையை உருவாக்குனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸ்லோகன். फरिश्ता बनना है तो व्यर्थ बोल व डिस्टर्ब करने वाला बोल से मुक्त बनो. ஃபரிஸ்தாவாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் வீணான வார்த்தைகள் அல்லது உங்களுடைய மனம் தொந்தரவு அடையக்கூடிய விஷயங்கள், இவைகளிலிருந்து நீங்கள் முக்தி அடையுங்கள். அதான் இம்மாதிரியான விஷயங்களிலிருந்து நாம விடுபட்டது நல்லது. இந்த நவம்பர் மாசத்தினுடைய ஸ்வமான், 18ஆம் தேதியினுடைய ஸ்வமான், நான் வெற்றியை பலனாக அடையக்கூடிய ஆத்மா. मैं सफलता प्राप्त करने वाले आत्मा. நான் வெற்றியை பிராப்தம் பெறக்கூடிய ஆத்மா. நவம்பர் மாதம் தபஸ்யா வாழ்க்கைக்கான வீட்டு பாடம். இதுல பாபா டெய்லி நம்ம காசு கொடுப்பதற்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கிறார். சோ இன்றைய ஹோம்ஒர்க் என்ன, இச்சமயத்தின்படி எல்லையற்ற வைராகிய விருத்தி வெளிப்படுத்துங்கள். எல்லையற்ற வைராக உணர்வு இல்லாமல் சகாஸ்தரும் சேவையை செய்ய முடியாது. நாம மானசீகமாக மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்கணும்னா அதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வைராக்கியம் வேணும். நிகழ்காலத்தில் நாலாபுறமும் மனதின் துக்கம் மற்றும் அசாந்தி, மனதின் குழப்பங்கள் மிகவும் தீவிரமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றன. நிகழ்காலத்துல பாபா என்னன்னு சொல்றாரு, துக்கம், அசாந்தி, இந்த அலைகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. எனவே எந்த அளவு தீவிர வேகத்துடன் துக்கத்தின் அலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு சுகத்தின் வள்ளலின் குழந்தைகளாகி நீங்கள் தனது மனதின் சக்தியால் சகாஸ் கொடுக்கும் சேவை, உள் உணர்வினால் நாலாபுறமும் சுகத்தின் அஞ்சலியின் அனுபவத்தை ஏற்படுத்துங்கள். சோ உலகத்துல துக்கம் ஜாஸ்தி ஆயிட்டே நாளுக்கு நாள். நாம பாபா குழந்தைகள் என்ன செய்யணும், சுகத்தின் அஞ்சலி. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நாம அவங்களுக்கு என்ன பண்ணோம், சுகம் தர வேண்டும். இதான் பாபா அஞ்சலின்னு சொல்றாரு. அன்பின் சக்தியின் மூலமாக நாம அனைவருக்கும் சகாஸ் கொடுக்கணும். சுகத்தின் சக்தியை நாம அஞ்சலியாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன வேணுங்கிறாரு, வைராகிய விருத்தி. வைராகியம் இருந்தாதான் நம்ம இந்த மானசீகமான சேவைகளை செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.